பூமி கணேஸ்வரா போற்றி ஓம் நவகரணர்களை போற்றி. கன்னிராசினர்களுக்கு வணக்கம். கன்னிராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 6ஆம் இடம் புதன் பகவானின் மூலத்திரிகோண ஆட்சி வீடு, உச்ச வீடு. ராசிநாதன் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. 9ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. கண்டகச்சனையிலேருந்து வெளியே வரீங்க. சரியா? கண்டகச்சனையோட தாக்கத்திலேருந்து வெளியே வரீங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல நீசபங்கம் அடைகிறாரு. பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. ராசிக்கு 4-7 கூடையும் கூட 1-10 கூடையவன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறனால நல்லா இருப்பீங்க. தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். சுகப்படுவீர்கள். நாள்பட்ட வியாதியில் இருக்கிறவங்க எந்திரிச்சு உட்காந்துக்கிறவங்க. ஸோ கன்னிராசிக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்குது. அதுபோக இந்த வீடியோ பதிவில் நான் ஒரு நிரந்தர சொல்யூஷன் சொல்கிறேன். சொல்யூஷன் என்ன? தீர்வு, நிரந்தர தீர்வு. அதாவது பண பிரச்சனை. எல்லாருக்கும் பண பிரச்சனை தான் இருக்கும். நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. உத்திரம், அஸ்தம், சித்திரை, இந்த 3 நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பீங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலுமே ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. மேச லக்கணம், ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், கடக லக்கணம், லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. ஒவ்வொரு தசாபத்தி நடக்கும். செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை, கேத்து திசை, இந்த ஆர்டரில் நடக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, ராசின்னு ஒன்று இருக்குது. லக்கணங்கிறது நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் குடும்பத்துக்கு இன்னாருக்கு மகன், இன்னாருக்கு கணவன், இன்னாருக்கு தகப்பன் இப்படின்னு சொல்கிறது. பெண்கள் இருந்தால் அப்படி தான், இன்னாரோட மனைவி, இன்னாரோட மகள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் ராசிங்கிறது என்ன சார்னா, நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். வீட்டை விட்டு வெளியே தெருவுக்கு வந்துட்டீங்க. தெருவில் வெகுஜன மக்களாக மாறிட்டீங்க. வேலை பார்க்குற இடத்துக்கு போயிட்டீங்க. அங்கே 10 பேரில் ஒரு ஆளாக மாறிட்டீங்க. அங்கே இருக்கிற 9 பேரோடு சேர்ந்து நீங்கள் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. தனியாக பண்ண முடியாது. அந்த டீமில் இருந்து உங்களை ஐக்கியப்படுத்திக்கிட்டு நீங்கள் ஒரு காரியம் பண்ணி நல்ல பேர் எடுக்கிறீங்க. ஸோ ராசி தான் அங்கே உங்களுக்கு மையப்படுத்தப்படுகிறது. ராசிங்கிறது என்னென்னா, வெளி வட்டார போக்குவரத்துக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிறீங்க. அதுக்குண்டான அமைப்பு தான். ஸோ ராசிங்கிறது என்னென்னா, தனிப்பட்ட உங்களுடைய வளர்ச்சி, தனிப்பட்ட உங்களுடைய உணர்ச்சி, தனிப்பட்ட உங்களுடைய திறமை, தனிப்பட்ட உங்களுடைய அனைத்து விஷயங்களும் சொல்கிறது தான் ராசி. மற்றவங்கள்ட்ட இணங்கி போகிறது, மற்றவங்களுக்காக இணங்கி போகிறது. சரியா? இப்போ சில பேருக்கு சிலரை பிடிக்கும், சிலரை பிடிக்காது. வெளி வட்டாரத்தில் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுடா அப்படிம்பீங்க. ஆனால் அவனுக்கும் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஒத்து போகும். அது எதனாலனா, அவனோட நட்சத்திரம், அவனோட ராசி உங்களுக்கு மேட்ச் ஆகும். அதை விசாரித்து பார்த்தீங்கன்னா அது அதோட அர்த்தம் புரியும். ஆனால் நம்ம யாரும் அப்படி தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஆனால் நம்மளை அறியாமலே சில பேர்கிட்ட நம்ம இயற்கையாகவே இயல்பாக இருக்கும், ஆசபாசமாக இருப்போம். சிலர் பார்த்தா பிடிக்கும், சிலரை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. ஏன்டா இவன் மூஞ்சில் முடிச்சோன்னு நினைப்போம். தெருவுக்குள்ளே அப்படி இருக்கும். தெருவுக்குள்ளேயே நமக்கு சில விஷயங்கள் திருப்தியாகவும் இருக்கும், சில விஷயங்கள் அதிருப்தியாக இருக்கும். நம்ம வசிக்கிற தெருவிலேயே சில சாதக பாதங்கள் நம்ம சுற்றி இருக்கும். ரைட் நேயர்களே, இந்த அமைப்பில் தான் இந்த கட்டமைப்பில் தான் நம்ம வாழ்கிறோம். சரியா? இது இருக்க தான் செய்யுது. இதை நம்புறவங்களுக்கு தெரியும், நம்பாதவங்களுக்கு தெரியாது. சில பேர் இதை கடந்து போயிடுவாங்க. ஆமாம், சாமியாவது பூதமாவது நடக்கட்டும் போயிடுவாங்க. சில பேர் இதில் பார்ப்பாங்க. சரியா? அதை பார்ப்பாங்க. ராசி, நட்சத்திரம் எல்லாம் பார்ப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான வெளிப்பாடு தான் சகுனம். சகுனம் பார்த்து சில காரியம் பண்ணுறது சக்ஸஸ் ஆகும். ரைட் நேர்களே, இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு சகுனத்தை பற்றி சொல்லலை, சாஸ்திரத்தை பற்றி சொல்லலை, வருமானத்தை பற்றி தான் சொல்கிறேன். ஏன்னா வருமானம் தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பணம் தான் முக்கியம். பணம் இருந்தால் என்ன சொல்லுவாங்க, பற்றும் பறந்து போயிடும். பணம் ஒன்று இருந்துச்சுன்னா பந்த பாசம், சொந்த பந்தம் எல்லாம் வரும். பணம் பாதாள வரைக்கும் பாயும். அது நல்லவங்க கையில் கிடச்சிருச்சுன்னா அதை தாண்டியும் பாயும். பணம் 10 செய்யும். ரைட்டு, பணம் 10 செய்யும். எப்படி சார் செய்யும் அப்படின்னா, கன்னி ராசிக்கு பணத்தை கொடுக்குறவர் சுக்கிரன் தான். ராசிக்கு 2 கூடையவன். நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, லக்கணமாக இருந்தாலும் சரி, ராசிக்கு 2 கூடையவன். உங்கள் உழைப்பால், உங்கள் புத்திசாலித்தனத்தால், உங்கள் இன்வால்மெண்ட்டால் பணத்தை கொடுக்குறவர் சுக்கிரன் தான். சுக்கிரன் உங்கள் ராசியில் நல்ல நிலைமையில் இருக்கணும். சரியா? இப்போ ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. 2ஆம் இடத்தை பார்ப்பார். இன்னும் அடுத்து வருகின்ற காலத்துக்கு வருமானம் நல்லாயிருக்கும். மார்ச் 27ஆம் தேதியிலிருந்து நல்ல ஒரு வருமானம் இருக்கும். ஸோ பொதுவாக உங்கள் ராசியில் சுக்கிரன் 2ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கணும். 2 கூடிய சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். அவர் தான் வீட்டுக்கு மறையாமல் இருந்தாருன்னா நல்ல பணங்களை கொடுப்பாரு. சுக்கிரன் தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கணும். சரியா? அவர் குறிப்பாக மகரம், கும்பம், சரியா, மீனத்தில் உச்சம் அடையலாம். 6ஆம் வீட்டு, தான் வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் இருந்தாலுமே தான் வீட்டுக்கு அவர் 6ஆம் வீட்டில் இருந்தாலும் உச்சம் அடைவார். மேசத்தில் இருக்கலாம், ரிஷபத்தில் ஆட்சி பெற்று இருக்கலாம், மிதுனத்தில் இருக்கலாம், கடகத்தில் இருக்கலாம், சிம்மத்தில் இருக்கலாம். ஸோ கண்ணியில் நீசம் அடைவார். அதனால் மற்ற இடத்துலலாம் இருக்கலாம். ஸோ சுக்கிரன் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும். சுக்கிரன் தான் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வருமானத்தை கொடுப்பாரு. சார், நான் ஒரு ஆட்டோ டிரைவர் சார், வண்டி வாகனம் வச்சுருக்கிறேன். எனக்கு எப்படி சார் பணம் வரும்? நல்லா வேலை போகணும் சார், நல்லா தொழில் நடக்கணும் சார். நான் ஒரு வண்டி வச்சுருக்கிறேன், ஒருத்தர்கிட்ட வேலை பார்க்குறேன். எனக்கு தினமும் 2000 ரூபா கூலி வரணும் சார், சவாரி கிடைக்கணும். சரியா? நான் காய்கறி கடை வச்சுருக்கிறேன் சார், எனக்கு நல்ல லாபம் வரணும். சரியா? எனக்கு ஒரு 1000 ரூபா தினமும் லாபம் வரணும். அப்படின்னா நீங்கள் சுக்கிரன் தான் வழிபாடு பண்ணணும். சுக்கிரனை பிடிச்சிக்கணும். சரியா? சுக்கிரனை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிர மந்திரம்னு ஒன்று இருக்குது. அந்த மந்திரம் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த மந்திரம் வேணுங்கிறவங்க என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேளுங்க. 8807457629 இந்த நம்பர் கேட்டிங்கன்னா ஃப்ரீயாக அனுப்பிவிடுவேன். அந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொல்லுங்கள். சரியா? சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த சுக்கிர பகவானுடைய யோகம் கிடைக்கும். அது தமிழில் தான் இருக்கும், சமஸ்கிருதம் கிடையாது, தமிழில் தான்.
இந்த வீடியோ பொறுமையாக கேளுங்க, உங்களுக்கு நிறைய தகவல் சொல்கிறேன் இதில் நான். அதுபடி நீங்கள் நடந்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். சுக்கிர துதி. மூர்க்கவான் சூரன் வாணன் முதலியோர் குருவாக வையம் காக்க வான்மலை பொய்விக்கும் கவிமகன் கனகம் ஈவோன் தீர்க்க வானவர்கள் போற்ற சித்தவர் தம்மை எழுப்பும் பார்க்கவன் சுக்கிரன் தன் பாதபங்கன் போற்றி. இதை வந்து வெள்ளிக்கிழமை இரவு சொல்லணும். வெள்ளிக்கிழமை இரவு வீட்டில் ஒரு பூஜை பண்ணும்போது, நீங்கள் உங்கள் மனைவி குழந்தைகிட்டோட பூஜை பண்ணும்போது இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சார், நான் ஒரு கூலி வேலை பார்க்குறேன், தொழில் வேலை பார்க்குறேன், தனியாக வேலை பார்க்குறேன், சோலா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன், எனக்கு நல்ல வருமானம் வரணும்னா இந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லணும். வாரத்துக்கு ஒரு நாள் சொன்னால் போதும். சரியா? இரவு 8 to 9 சொல்லுங்கள், நல்ல விதமாக இருக்கும். ஸோ சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, கன்னி ராசிக்கு வந்து நிலையான வருமானம், தங்குதடையின்றி வருமானம் வந்துக்கிட்டே இருக்கணும்னா சுக்கிரன் தான் உங்களுக்கு வந்து வழிவகுக்க வேண்டும். சுக்கிரன் தான் உங்களுக்கு அதை கொடுக்கணும். ஸோ சுக்கிரனை வழிபாடு பண்ணணும். அதுபோக என்ன பண்ணணும்னா, வெள்ளிக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு கடலை மிட்டாய் கொடுக்கணும். சரியா? வெள்ளிக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு வந்து கடலை உருண்டை, கடலை மிட்டாய் கொடுக்கணும். கடலை மிட்டாய், கடலை உருண்டை கிடைக்கலன்னா அச்சு வெல்லம் கொடுங்க. எதுவுமே இல்லைன்னா வாழைப்பழம் கொடுங்க. சரியா? வெள்ளிக்கிழமை பசுமாட்டுக்கு வாழைப்பழம் கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த சுக்கிரனோட அனுக்கிரம் கிடைக்கும், நீடித்த வருமானம் இருக்கும். இப்போ நான் சொல்கிறவங்க தான் ஒன்றுமே உங்களுக்கு பணத்தை கொடுப்பாங்க. இனிமேல் உங்களுக்கு பணத்தை கொடுக்குறவங்களாம் இவங்க தான். யாருன்னா முதல் சுக்கிரன். அவர் வந்து எப்படி வருமானத்தை கொடுக்குறவர், வருமானத்தை வந்து வீட்டுக்கு கொண்டு வரவர். சிலவர் சம்பாதிப்பாங்க, வர வழியில் விட்டுட்டு வந்துடுவாங்க, வேலை பார்க்குற இடத்துல விட்டுட்டு வந்துடுவாங்க, இல்லைன்னா வரும்போது செலவு பண்ணிடுவான். சிலவர் தான் வீட்டில் வந்து கொடுப்பாங்க. சரியா? வீட்டில் வந்து அம்மா கையிலையோ மனைவி கையிலையோ கொடுப்பாங்க. அதே மாதிரி பெண்களும் அப்படி தான், கணவன்கிட்டையோ அப்பாக்கிட்டேயோ கொடுக்கணும்னா அந்த சம்பாதிச்சு பணம் வீடு வரைக்கும் வரணும்னா சுக்கிரனோட அனுக்கிரம் இருக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு பணத்தை நீடித்து கொடுக்குறதுல நம்பர் 1 வருது வந்து சுக்கிரன். அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் சனி பகவான். அடுத்து அதில் வந்து பெரிய ஒரு லாபத்தை கொடுக்குறவர் யார்? சந்திரன். ஸோ ஒரு 3 கிரகங்கள் முக்கியமான கிரகங்களாக பார்க்கப்படுது கன்னிராசிக்கு. இவங்க தான் இனிமேல் உங்களுக்கு பணத்தை கொடுப்பாங்க. இவங்களை விட்டுறாதீங்க. இப்போ நான் சொல்கிற கிரகத்தெல்லாம் அந்த கிரகத்துக்கு உண்டான நாள் கிழமை வந்து சில காரியங்களை பண்ணுங்கள், சில பூஜை புனஸ்காரம் பண்ணிங்கன்னா பணம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்கள் கடமையை செஞ்சுக்கிட்டே இருங்க. சரியாக செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா இதில் நல்ல அதிர்ஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ வந்து தனி ஒரு மனிதன், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு நீடித்த வருமானம் வரணும்னா சுக்கிர வழிபாடு. சார், எனக்கு அதிர்ஷ்டம் அடிக்கணும் சார், நான் வந்து ஒரு வண்டியில் தான் சார் வேலை பார்க்குறேன், ஒரு டிரைவராக தான் வேலை பார்க்குறேன், ஒரு கிளீனராக வேலை பார்க்குறேன், நான் ஒரு வண்டி வாங்கணும், சொந்தமாக ஒரு வண்டி வாங்கணும். சரியா? வண்டி வாங்கி விடணும். நான் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன், சொந்த வீடு போகணும், எனக்கு அதுக்கு ஒரு ஏற்பாடு வேணும், அதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குற யாருன்னா சனி பகவான் தான். சனி பகவான் தான் உங்களுக்கு வந்து கன்னிராசினியர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர். அதிர்ஷ்டம்னா எப்படி? உங்கள் உழைப்பின் பேரில் அதிர்ஷ்டம். உங்கள் உழைப்பை பயணமாக வச்சு அதுக்கு அதிர்ஷ்டம் கொடுப்பாரு. சரியா? உங்கள் உழைப்பின் பேரில் தான் அதிர்ஷ்டம். சும்மா உட்காந்துட்டு இருந்தாலும் அதிர்ஷ்டத்தை கொடுக்க மாட்டார். நீங்கள் காரியத்தில் கண்ணாக இருந்து காரியத்தில் ஈடுபட்டீங்கன்னா அதில் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. சரியா? அப்படி கொடுக்குறவர் சனி பகவான். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாதம் கொடுங்க. அதிர்ஷ்டம் அடிக்கணும் சார், எனக்கு இது பத்தலை, நான் வாங்குகிற சம்பளம் எனக்கு பத்தலை, நான் இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகணும், அதிர்ஷ்டம் கிடைக்கணும், நான் தொடர காரியம் வந்து விருத்தி ஆகணும், சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அதிர்ஷ்டம்தான். ஒரு மனிதனுக்கு வெற்றிக்கு வந்து படியை கொடுக்குறது அதிர்ஷ்டம்தான். அதிர்ஷ்டம் இருந்தால் தான் வெற்றியை நோக்கி போக முடியும். ஏன்னா அதிர்ஷ்ட தேவதை தான் உங்களுக்கு வந்து வெற்றிக்கு அழைச்சிட்டு போவா. ஸோ வெற்றிக்கனியை சுவைக்கணும்னா அதிர்ஷ்ட தேவதையுடைய அனுக்கிரம் இருக்கணும். ஸோ உங்களுக்கு கன்னிராசிக்கு வந்து அதிர்ஷ்ட தேவதை வந்து சனி பகவான் தான். அந்த சனி பகவானை நீங்கள் சாந்தப்படுத்தணும், அந்த சனி பகவானோட அருள் கிடைக்கணும்னா சனிக்கிழமை தோறும் சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி காக்கைக்கு கொடுங்க. காகத்துக்கு கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக சனிக்கிழமை தோறும் வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றணும். சரியா நேர்களே? அது குறிப்பாக கன்னிராசியில் இப்போ சனிமகா திசை நடைபெற நடக்கும். அதுபோல் ராகு திசையில் சனி புத்தி, குரு திசையில் சனி புத்தி, செவ்வாய் திசையில் சனி புத்தி நடக்கிறவங்களும் வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க, எறும்பு புத்துகளுக்கு தீனி போடுங்க, பச்சரிசி மாவு, தூள் சக்கரெல்லாம் போடுங்க. இதை நான் நிறையா சொல்லுவேன். எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு இதை தான் சொல்லுவேன். எனக்கு இதுதான் வந்து ஒரு நீடித்த பலனை கொடுக்கும். ஈஸியான பரிகாரம். இதை பரிகாரம் சொல்ல முடியாது, செயல்பாடு தான். சரியா? அதாவது வழிபாடுங்கிறது வந்து வீட்டில் சாமியை கும்பிட்றது, கோயிலில் சாமியை கும்பிட்றது. செயல்பாடுங்கிறது சின்ன சின்ன காரியங்கள். சின்ன சின்ன காரியங்களை நம்ம வந்து உயிருள்ள ஜீவன்களுக்கு செய்யணும். சரியா? மரம், செடி, கொடி, அதுபோல் விலங்குகள், பிராணிகள், பறவைகள், இதுகளுக்கெல்லாம் சில காரியங்களை பண்ணோம்னா இந்த பிரபஞ்சத்தில் நம்ம வந்து இணக்கமாக போயிடலாம். ஏன்னா இந்த மரம், செடி, கொடி, பறவைகள், பிராணிகள் எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, மனிதனோடு மனிதனாக தான் வாழுது. இந்த பூமியில் படைக்கப்பட்டிருக்கு. செடி கொடி மரம் இல்லைன்னா நம்ம காற்று கிடைக்காது. சரியா நேர்களே? சில பிராணிகள் இல்லைன்னா நமக்கு வந்து வாழ முடியாது. சரியா? மாடு இல்லைன்னா நமக்கு பால் கிடைக்காது. சரியா? அதெல்லாம் நம்ம சில விஷயத்தில் சில இதை ஏற்றுக்கிட்டு தான் போகணும். அதனால தான் பசுமாட்டுக்கு சில நான் சாப்பாடு கொடுக்க சொல்கிறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க,
எறும்புகளுக்கு தீனி போடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். சனி பகவானுடைய தோஷம் தீரும். சில பேருக்கு ஜனன ஜாதகத்தில் தோஷம் இருக்கும், சனி பகவான் தோஷத்தை கொடுப்பாரு. சனி தோஷம் இருக்கிறவங்க அந்த சனி மகாதிசை நடக்கும்போது ரொம்ப வருத்தப்படுவாங்க. 19 வருஷம் நடக்கும்போது ரொம்ப கவலைப்படுவாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க பிரயோஜனமாக இருக்கும். சரியா, ஒரு நாள் கூத்துக்கு இல்லை, வாழ்நாள் முழுக்க நல்லாயிருக்கும். சனி திசை நடக்கும். இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சனி திசை வந்திருக்கும். 50 வயசு தாண்டும் போது வந்துடும். அதே மாதிரி அஸ்த நட்சத்திரத்துக்கும் அந்த சனி திசை நடக்கும். சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை வந்துடும். சரியா, முன்னாடியே வந்துடும். அப்படி நட்சத்திரத்துக்கு முன்னாடியே வந்துடும் சனி திசை. ஸோ சனி திசையை கடந்து தான் நீங்கள் போகணும். சரியா, கண்டிப்பாக 3 பேருமே கடந்து தான் போகணும் சனி மகா திசையை. ஸோ சனி மகா திசை நடக்கிறவங்க இந்த காரியத்தெல்லாம் பண்ணுங்க, அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். சரியா, அடுத்த லெவலுக்கு போகலாம். அடுத்து வந்து எனக்கு பேர் புகழ் கிடைக்கணும் சார், நான் பெரிய அந்தஸ்தில் இருக்கணும், நான் ஒரு பெரிய கட்சி தலைவர் ஆகணும், எலெக்ஷனில் நிற்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னா 9ஆம் இடம். 9ஆம் இடம்னா யார்? சுக்கிரன் தான், மறுபடியும் சுக்கிரன் தான். ஸோ சுக்கிரனை வழிபடுறதுனால உங்களுக்கு 2 விதம், ஒரு கல்லில் 2 மாங்காய், வருமானமும் இருக்கும், பேரு புகழ் அந்தஸ்து வெற்றியும் கிடைக்கும். ஸோ சுக்கிர வழிபாடு வந்து கன்னி ராசிக்கு இன்றியமையாதது. 2 9 குடையவன் உங்கள் ராசிக்கு, நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே ராசிக்கு ரொம்ப சிறப்பாக கொடுப்பார் சுக்கிரன். சரியா, சுக்கிரன் வந்து அனைத்து லக்கணத்துக்குமே நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா, எக்ஸப்ட் சிம்மம், சிம்ம லக்கணத்துக்கு தான் அவர் தொழிலை கொடுப்பார், மற்ற விஷயத்தை கொடுக்க மாட்டார். மற்ற எல்லா லக்கணத்துக்கும் ஒரு நல்ல பலன்களை கொடுப்பார், எல்லா லக்கணத்துக்கும் கொடுப்பார். மீன லக்கணம், தனுசு லக்கணத்துக்கு கூட ஓரளவு பிரச்சனை படுத்தினாலுமே ஓரளவு லாபத்தை கொடுத்துருவார், எதிர்பாராத அர்ஷத்தை கொடுப்பார். ஸோ சுக்கிரன் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானவர் தான், குருவுக்கு அடுத்து அவர். சரியா, குரு நம்பர் 1னா சுக்கிரன் நம்பர் 2. சில நேரங்களில் குருவை காட்டிலும் நல்ல பலன்களை கொடுப்பார் சுக்கிரன். சரியா, மகாகவி காளிதாசர் கால உத்தராமதம் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு, அது ஒரு பழைய நூல். அந்த நூலில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சுக்கிரன் வந்து குருவை காட்டிலையும் சக்தி வாய்ந்தவர், ஒளித்தன்மை அதிகம் பெற்றவர், இயற்கை சுபரில் நம்பர் 1 சுக்கிரன் தான் அப்படிங்கிறாரு. சுக்கிரன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு. அப்பேற்பட்ட சுக்கிரன் வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுப்பார், பண வரவை கொடுப்பார், பேரு புகழ் அந்தஸ்து மாபெரும் வெற்றியை கொடுப்பார், பிரம்மாண்டத்தை கொடுப்பார். இப்போ கன்னிராசியில் பெரிய பிரம்மாண்டம் ஆகணும், லக்ஸுரியாக இருக்கணும், வீடு வண்டி பங்களா காருன்னு இருக்கணும்னா சுக்கிரன் அணுக்கிற நல்லா இருக்கணும். ரைட் நேரில் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை பசுமாட்டுக்கு வாழைப்பழம் கொடுங்க, அச்சு பழம் கொடுங்க. அடுத்து வந்து லாபம், ப்ராஃபிட். சரி சார், நான் வந்து எனக்கு பேர் புகழ் அந்தஸ்தெல்லாம் வேண்டாம், வெகுஜன தொடர்புலாம் வேண்டாம், எனக்கு லாபம் வரணும். சரியா, நான் ஒரு மார்க்கெட்டில் வேலை பார்க்குறேன், ஒரு ஹோட்டல் வச்சுருக்கிறேன், ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறேன், ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறேன், ஒரு ஐஸ் பார்லர் வச்சுருக்கிறேன், இல்லைனா தண்ணி கேன் சப்ளை பண்ணுறேன், தள்ளு வண்டி வச்சுருக்கிறேன், காய்கறி வியாபாரம் பார்க்குறேன், பிளாட்ஃபார்ம் வேலை பார்க்குறேன், ஏதோ ஒன்று. சரியா, எனக்கு அதில் லாபம் இருக்கணும், ப்ராஃபிட் இருக்கணும். 1 10 பெருகணும், 10 100 பெருகணும், 100 1000 பெருகணும், 1000 லட்சமாக பெருகணும், லட்சம் கோடிகளாக மாறணும். அதாவது இப்படி பெருக்கல்லே போகணும், மல்டிபிகேஷன் அதிகமாக இருக்கணும், மல்டிபிள் அதிகமாக இருக்கணும், வாழ்க்கையை பெருக்கணும், அதே நேரத்தில் வருமானத்தையும் பெருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரை வழிபாடு பண்ணோம்னா, சந்திரன் ரொம்ப முக்கியமானவர். சந்திரன் வந்து கன்னிராசிக்கு வந்து லாபத்தை கொடுக்குறவன். நீங்கள் வந்து சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருப்பார். உங்கள் ராசியில் வந்து நீங்கள் சில மாதத்தில் பிறந்தீங்கன்னா சந்திரன் நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. சரியா, எந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படி பார்த்தோம்னா, மார்கழி மாதத்துலேருந்து மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் நல்ல பலன்களை கொடுப்பார். இவங்க மனதாலும் உடலாலும் நல்லா இருப்பாங்க, தெளிவாக இருப்பாங்க, இந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக பேசுவாங்க, செய்வாங்க, ஆசிலேஷன் ஆக மாட்டாங்க, கொண்ட கொள்கையில் கரெக்டாக இருப்பாங்க, வர்றேன்னா வந்துடுவாங்க, செய்கிறேன்னா செஞ்சுருவாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மனதாலும் நினைவாலும் உடலாலும் செயலாலும் நல்லா இருப்பாங்க இந்த மாதத்தில் பிறந்தவங்க. இந்த மார்கழி மாதத்துலேருந்து ஆனி மாதம் வரைக்கும் பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க. அதுக்கு அடுத்து பிறந்தவங்க ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை இந்த 5 மாதத்தில் பிறந்தவங்க அந்தளவு சிறப்பாக இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக தான் இருப்பாங்க. நான் உங்கள் ஜாதகத்தை பார்க்காமலே சொல்லிடுவேன். சரியா, இவங்களுக்கு அந்தளவு சிறப்பாக இருக்காது, இவங்க வந்து அந்தளவு லாபம் சம்பாதிக்க முடியாது, தாய் வழி சிறப்புகள் இருக்காது, மனதாலும் உடலாலும் ஒருமுகமாக இருக்க முடியாது, கொஞ்சம் ஆசிலேஷன் மைண்டில் தான் இருப்பாங்க, தடுமாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் கன்னிராசியில் மார்கழி மாதத்துலேருந்து ஆனி மாதம் வரைக்கும், மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரனுடைய அணுக்கரம் பரிபூர்ணமாக இருக்கும். சரியா, மிகச்சிறப்பாக இருப்பாங்க. சரியா, மிகச்சிறப்பாக இருப்பாங்க. குறிப்பாக மார்கழி மாதம் பிறந்தவங்க நல்ல தொழில் பண்ணுவாங்க, தொழிலில் நல்ல கொடி கட்டி பறப்பாங்க. குறிப்பாக சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அது சம்மந்தப்பட்ட தொழிலில் மிகச்சிறப்பாக இருப்பாங்க. தை மாதத்தில் பிறந்தவங்க ஃபுட் மேனேஜ்மெண்ட், கேட்ரிங், போர்டிங் அண்ட் லாட்ஜிங், ஹோட்டல்ஸ், உணவு, கோஆபரேட்டிவ் ஸ்டோர், கூட்டுறவுத்துறை இதில் மிகச்சிறப்பாக இருப்பாங்க. மாசி மாதம் பிறந்தவங்க தூரதேச அமைப்பில் நல்ல லாபம் இருக்கும். தூரதேசம், வெளிநாடு, வெளிமாநிலம், ஏற்றுமதி இறக்குமதி இதில் பெரிய கொடி கட்டி பறப்பாங்க. பங்குனி மாதம் பிறந்தவங்க
பங்குனி மாதம் என்ன பங்குனி உத்திரம், இந்த அடுத்து வரப்போகுது பங்குனி உத்திரம், இந்த டயத்தில் பிறந்தவங்க சூப்பராக இருப்பாங்க. சரியா, நல்லா இருப்பாங்க, நல்ல செடிமெண்ட்டாக இருப்பாங்க, சக்ஸஸ் ஆகும், தொட்டதெல்லாம் தொடங்கும், பிறந்தது லாபத்துக்காக பிறந்திருப்பாங்க. கன்னி ராசியில் பங்குனி உத்திரத்தொட்டி பிறந்தவங்க நல்லா இருப்பாங்கங்க. சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன், இதுக்கு யாரும் கவுண்டர் பண்ண முடியாது. சரியா, நல்லா இருக்கும். சரியா, நல்ல அமைப்பில் இருப்பாங்க. ஆள பிறந்தவர்கள், அனைத்தையும் அனுபவிக்க பிறந்தவர்கள். அடுத்து சித்திரை மாதம் பிறந்தவர்கள் குடும்பத்தில் நல்லா இருப்பாங்க, பழக்க வழக்கம் இருக்கும், பணப்பழக்கம் இருக்கும். சரியா, நல்லா இருப்பாங்க, ஆரம்ப கல்வி நல்லா இருக்கும், தாய்க்கு வேண்டியவனாக இருப்பாங்க, கெட்ட பழக்க வழக்கமே இருக்காது, பேச்சில் நல்லவனாக இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க, பேச்சு பிழைக்கிறத சிறப்பாக இருப்பாங்க. வக்கீல் தொழில், டீச்சர் தொழில், டப்பிங் குரல், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அடுத்து வைகாசி மாதம் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க, காரிய வெற்றி இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், முன் வைத்த காலம் பின் வைக்க மாட்டாங்க, வெற்றி 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 வெற்றிக்கு சொந்தக்காரனாக இருப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, மிகச்சிறப்பாக இருப்பாங்க, வீர தூர சீரனாக இருப்பாங்க, வீர தீர சூரனாக இருப்பாங்க. அடுத்து ஆனி மாதம் பிறந்தவங்க தொழில் நல்லா இருக்கும், ரெப்ரசன்ட் வேலை பார்ப்பாங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, தொழில் ரீதியாக அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. ஆனால் நல்லா சுகப்படுவார்கள், வீட்டுக்கு நல்ல வருமானத்தை கொடுப்பாங்க, குடும்பத்தை நல்லபடியாக வச்சுக்கிடுவாங்க, தாயன்பு இருக்கும், நல்ல வண்டி வாகன யோகம் இருக்கும், ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட்டு நல்லபடியாக இருக்கும், விவசாயம் பலிதமாகும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ கன்னிராசியில் சந்திரன் நான் சொன்ன மாதத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ஏன்னா உங்கள் பிறந்த மாதம் உங்களுக்கு தெரியும். சரியா, நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் கூடுதலாகவே சொல்கிறேன், இன்னும் நிறையா சொல்லலாங்க. கன்னிராசிக்கு உத்திர நட்சத்திரத்துக்கு மட்டும் சந்திரன் என்ன செய்வாருங்கிறது ஒரு நாள் முழுக்க சொல்லலாம், அடுத்த அசத்துக்கு ஒரு நாள் முழுக்க சொல்லலாம், சித்திரைக்கு ஒரு நாள் முழுக்க சொல்லலாம். நான் நிறையா சொல்லுவேன், ஆனால் நீங்கள் கேட்க முடியாது, போர் அடிக்கும். சரியா, டைமும் நேரமாகும், நிறையா சொல்லலாம். ஒரு ராசிக்குமே ஒவ்வொரு கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணும், அந்த கிரகத்தோடைய காரகத்துவம் என்ன, அந்த கிரகத்தோடைய ஆதிபத்திய விசேஷம் என்ன, அந்த கிரகம் இந்த பிரபஞ்சத்தில் இறைவனால் எதுக்கு படைக்கப்பட்டிருக்குது, அது எது தனி மனிதனுக்கு எதை கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறது, அதைத்தான் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்குறோம். ஸோ சந்திரன் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார், பெரிய வெற்றியை கொடுப்பார், பெரிய ப்ராஃபிட்டை கொடுப்பார். சரியா, ஒன்றை 1000 ஆக்குவார், 1000 லட்சமாக ஆக்குவார், லட்சத்தை கோடிகள் ஆக்குவார். அப்போ ஏற்பட்ட சந்திரனுடைய அனுக்கிரகம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் பசுமாட்டுக்கு தான், பசுமாட்டில் தான் எல்லா தெய்வங்களும் இருக்குது. பசுமாடு காமதேனோட அம்சமாக பார்க்கப்படுகிறது. பசுமாட்டுக்கு திங்கக்கிழமை பச்சரி சாதம் கொடுங்க. சரியா, திங்கக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு பச்சரி சாதம் கொடுங்க, நல்ல லாபம் இருக்கும், பெரிய லாபம் கிடைக்கும். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ பசுமாட்டுக்கு திங்கக்கிழமை நீங்கள் பச்சரி சாதம், அதில் வெறும் சாதம் கொடுக்கறதுக்காட்டி தயிர் ஊற்றி கொடுக்கலாம், தயிர் சாதம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லது. சரியா நேர்களே, ஸோ இந்த காரியத்தெல்லாம் செய்யணும். நான் எதுக்கு காகம் பசுமாடெல்லாம் சொல்கிறேன்னா, இதெல்லாம் ரொம்ப புனிதமான பிராணிகள். பசுமாடு காமதேனு அம்சமாக பார்க்கப்படுகிறது. பசுமாட்டில் மும்மூர்த்திகளும் 30 தேவிகளும் 39 கோடி தேவரும் இருக்கிறாங்க. காகம் நம்மளுடைய பித்திருக்கள், நம்ம தாத்தா பாட்டி. சரியா, நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி அவங்களாம் இறந்து போனவங்க காக உருவத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம சாப்பாடு வச்சோம்னா அவங்க மனம் குளிர்ந்து நமக்கு நல்லது செய்வாங்க. நம்ம வாரிசுகள், நம்ம பேரம்பேத்திக பூட்டி, நம்ம அவங்களுடைய பேர பேத்தி பூட்டி, இந்த உறவில் நம்ம வருவோம். என் பேரனோட பேரன் கஷ்டப்படுறானே, என் மகனோட மகன் கஷ்டப்படுறானே அப்படின்னு அவங்க மனம் இறங்கி சில நல்ல காரியங்களை செய்ய வைப்பாங்க, நல்ல சமிக்கலை கொடுப்பாங்க. அதனால தான் காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறது. ஸோ காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறது, பசுமாடுகளுக்கு சாப்பாடு வைக்கிறது, யானைக்கு சாப்பாடு வைக்கிறது எல்லாமே ஒரு புனிதமாக பார்க்கப்படுகிறது. காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது பிதுர்களுக்கும் சனி பகவானுக்கும், பசுமாடுக்கு சாப்பாடு வைக்கிறது சந்திரன், சுக்கிரன், செவ்வாய் இந்த கிரகங்களுக்கும், யானைக்கு சாப்பாடு வைக்கிறது குரு பகவான். சரியா, குரு பகவானுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்குமே இந்த 3 பிராணிகளுக்கு நம்ம சாப்பாடு வைக்கலாம். யானையை பார்க்க முடியாது, யானையை கோயிலில் தான் கொடுக்க முடியும். அதனால் சில பேர் கோயிலுக்கு போகும்போது யானைக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பாங்க, அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. யானைக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்தோம்னா பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால தான் சில சிவன் கோயிலில் யானைகளுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பாங்க. இன்னும் இருக்குது, நிறையா இருக்குது. சரியா நேர்களே, நிறையா சொல்லிட்டு போகலாம். ஸோ யானைகளுக்கு கோயிலில் போய் நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், கையில் இருக்கிறத கொடுக்கலாம். ரைட்டு, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கன்னிராசிக்கு பணத்தை கொடுக்குறவர்கள், இனிமேல் பணத்தை கொடுக்குறவர்கள், இனிமேல் இல்லை எப்பயுமே பணத்தை கொடுக்குறவர்கள் இவர்கள் தான். யார்? சுக்கிரன், சனி பகவான், சந்திரன், இந்த 3 பேர் தான் உங்களுக்கு ராசிக்கு பணத்தை கொடுக்குறவங்க. இது போய் நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, அதுக்கேற்ற தசா புத்தி நடக்கும். அந்த தசாநாதர்கள், புத்திநாதர்கள், அந்தரம், அதெல்லாம் மற்றது. சரியா, அதெல்லாம் வேறு, அதெல்லாம் ஜாதகத்தை பார்த்து சொல்கிறது. அது ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசப்படும். சரியா, அதெல்லாம் தனியாக பார்த்து சொல்கிறது. இது பொதுவாக சொல்கிறது. சரியா, பொதுவாக சொல்கிறது, பொது வெளியில் சொல்கிறது. பொதுக்கூட்டத்தில் ஒரு தலைவர் பேசுனா எப்படி பேசுவார், அது மாதிரி தான். ஒரு தலைவர் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா எப்படி இருப்பார், அது வேறு. வீட்டுக்கு வந்துட்டாருன்னா உங்கள் குடும்பத்தை மட்டும் விசாரிப்பார். பொதுக்கூட்டத்தில் பேசினார்னா ஊருக்காக தான் பேசுவார், நாட்டுக்காக தான் பேசுவார். அது மாதிரி தான் இந்த கோச்சார பலன்கள், இந்த ராசி பலன்கள் எல்லாமே பொது வழியில் சொல்கிறதெல்லாம் பொதுவாக சொல்கிறது தான். 3 நட்சத்திரத்துக்கு சேர்த்து தான்.
ரைட்டு. இப்போ வந்து 3 நட்சத்திரத்துக்குமே வந்து சுக்கிரன், சனி, சந்திரன் இவங்க எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க அதையும் சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். இப்போ உத்திர நட்சத்திரத்துக்கு பிறந்தவர்களுக்கு, உத்திர நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்களுக்கு வந்து சுக்கிரன், உத்திரங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியனுக்கு அப்படி நேராக போட்டோம்னா சுக்கிரன், சனி, சந்திரன். இதில் வந்து சனி பகவான் வந்து உத்திர நட்சத்திரத்துக்கு எதிரியாக தான் வருவார். சரியா? அதனால் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து சனிக்கிழமை தோறும் காக்காவுக்கு நல்லெண்ணெய் சாப்பாடு கொடுக்குறது தீவிரமாக செய்யணும். சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கணும், சுத்தபத்தமாக இருக்கணும். உத்திர நட்சத்திரத்தை பிறந்தவங்க சனிக்கிழமையே ஒரு புனிதமான நாளாக பார்த்துக்கணும். சனிக்கிழமை உடல் ஊனமுற்றலுக்கு உதவி பண்ணணும். சரியா? வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றணும், எறும்புகளுக்கு தீனி போடணும். சந்திரனும் சுக்கிரனும் ஒரு நல்ல பலன்களை கொடுத்துருவாங்க. சரியா? சனி பகவானை மட்டும் நீங்கள் டியூன் பண்ணணும். ஸோ உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனி பகவானை டியூன் பண்ணணும். சனிக்கிழமை சிறப்பான காரியங்கள் பண்ணணும். மற்ற கிழமை செய்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே சனிக்கிழமை ஸ்பெஷல் எஃபெக்ட் போடணும். சரியா? தனிக்கவனம் செலுத்தணும். தனிக்கவனம் செலுத்தினீங்கன்னா உத்திர நட்சத்திரத்துக்காரங்கள் அதிர்ஷ்டத்தின் உச்சத்தை தொடுவீர்கள். அடுத்து வந்து அஸ்தம் ஈக்குவல் டு சுக்கிரன், சனி பகவான், சந்திரன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நட்சத்திரநாதன் செஞ்சிருவார். அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திரன் வாரி வழங்குவார். சனி பகவான், சுக்கிரன் 2 பேருமே எதிரி தான். அதனால் அஸ்த நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான். நீங்கள் வெள்ளி சனி ரொம்ப சுத்தமாக இருக்கணும். வெள்ளிக்கிழமை பசுமாட்டுக்கு வந்து அச்சு வெல்லம் இல்லைன்னா வாழைப்பழம் கொடுக்கணும். சனிக்கிழமை காக்கைக்கு சாப்பாடு கொடுக்கணும். நல்லெண்ணெய் சாதமாக எள்ளு சாதமாக கொடுக்கணும். ஸோ அஸ்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு 2 நாள் ரொம்ப முக்கியம், வெள்ளி சனி. சரியா? ரொம்ப நீங்கள் வந்து கடைப்பிடிக்கணும். ஃபார்மாலிட்டி கடைப்பிடிச்சா தான் உங்களுக்கு வந்து நடைமுறை வாழ்க்கை சாத்தியப்படும். இல்லைன்னா என்ன தான் எண்ணெயை தடவிட்டு உருண்டாலும் ஒன்றும் ஒட்டாது. சரியா? இதெல்லாம் செய்யணும். சும்மா இந்த ஆள் சொல்கிறான், இவனுக்கு தெரிஞ்சதை சொல்கிறான்னு அப்படி நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நல்லது நடக்கணும்னு செஞ்சு தான் ஆகணும். சில பேருக்கு எரிச்சல் வரும், நான் நிறைய செஞ்சுட்டேன், அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் எதுவுமே நடக்கல அப்படிம்பாங்க. அவங்களுக்கு என்ன உள்ளே போய் பார்த்துருக்க மாட்டாங்க. சரியா? அவங்களுக்கு நல்லா இருக்காது. குரு திசை நடக்கும், குரு திசை ஆகாமல் திசையாக நடக்கும். கன்னிராசியில் பிறந்திருப்பாங்க. எந்த லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க? கன்னிராசியில் வந்து மிதுன லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க. மிதுன லக்கணத்துக்கு வந்து மாரகாதிபதி குரு பகவான், 7 குடைவன், பாதகாதிபதி மாரகாதிபதி. அவர் எங்கே உட்காந்துருப்பார்? அவர் வந்து எங்கேனாச்சும் ஒரு இடத்துல மறைஞ்சிருப்பார், ரிஷபத்தில் இருப்பார். சரியா? ரிஷபத்தில் இருந்தாலும் முடிஞ்சு போச்சு. 12ஆம் வீட்டில் இருப்பார். மாரக ஸ்தானத்தை கொடுப்பார், விரயத்தை தான் கொடுப்பார், செலவை கொடுப்பார், ஊரை விட்டு துரத்தி விட்டுருவார். சரியா? அதனால் உதாரணத்துக்கு சொல்கிறேன், கன்னிராசியில் குரு தசை நடந்துச்சுன்னா குரு வந்து மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம் இந்த 4 லக்கணத்துக்கு அந்த நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். சரி, அதுபோல் ரிஷப லக்கணம், துலா லக்கணத்துக்கு நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். இன்னொன்று சொல்கிறேன், கன்னிராசி அஸ்த நட்சத்திரம், துலா லக்கணம். சரியா? இவங்களுக்கு குரு தசை நடந்துச்சுன்னா நல்லா இருக்காது. குரு 2ஆம் இடத்துல இருந்தால் வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. லக்கணத்துக்கு 2ஆம் இடம், ராசிக்கு 3ஆம் இடம், சுத்தமாக முடிஞ்சு போச்சு, நல்லா இருக்காது. ஆனால் ஸ்தான பலம் பெறுவார் விருச்சிகத்தில். இருந்தாலும் வந்து 2ஆம் இடத்துல இருக்கனால குடும்பத்தை கெடுப்பார், குடும்பத்தில் பணப்பிரச்சனை கொடுப்பார். சரியா? துலா லக்கணத்துக்கு வந்து அவர் வந்து 3, 6 கூடையவன். சரியா? 6ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல கோணத்தில் உட்காந்துருப்பார். கடன் நோய் எதிரியே கொடுத்துருவார். வீட்டு பிரச்சனைக்காக கடன் வாங்கிட்டு இருப்பாங்க. இது உண்மை. சரியா? இப்படி யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, யாரோ ஒருத்தர் நிறைய பேர் இருப்பீங்க. கன்னிராசி துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை நடக்கும், 16 வருஷம் நடக்கும், மிடில் ஆர்டரில் நடக்கும். சரியா? கொஞ்சம் வயசில் ஒரு 40 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே நடக்கும். அவங்களுக்கு வந்து இப்போ வந்து பிரச்சனையாக இருக்கும், குடும்பத்தில் கடன் வாங்குகிற சூழ்நிலையாக இருக்கும். குடும்பத்துக்காக கடன் வாங்கிட்டு இருப்பாங்க. அசந்து போயிடுவான், ஆள் அசந்து சோர்ந்து போயிடுவான். பணத்தை திருப்பி கட்ட முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, கடன் கேட்க, கடன் பிரச்சனை சார், கடன்ன்றே இருப்பாங்க. ஆமாம், ஏன்னா துலா லக்கணத்தை குரு நல்லது செய்ய மாட்டார். துலா லக்கணம், ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம் இந்த 6 லக்கணத்தும் குரு திசை நல்லா இருக்காது. குரு வந்து மாரக ஸ்தானத்தில், பாதக ஸ்தானத்தில் இருந்தாருன்னா போட்டு பரட்டி எடுத்துருவார் 16 வருஷம். ஆனால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, குரு நல்லவர், குரு பார்க்க கோடி நன்மை அப்படி இப்படிம்பாங்க. ஆனால் குரு வந்து அப்படி செய்ய மாட்டார். அவர் வந்து இந்த லக்கணத்துக்குள்ள மாரகாதிபதி பாதகாதிபதி வருவார். சரியா? அந்த மாரகஸ்தானம் பாதகஸ்தானத்தில் இருந்தாலும் முடிஞ்சு போச்சு. 2, 3, 7, 8, 12 உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், மாரகத்துக்கு ஒப்பான கண்டத்தையும் பொருள் சேதத்தையும் கொடுத்துருவார். இல்லைன்னா பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை கொடுப்பார். குரு வந்து புத்திரகாரகன் அண்டு தனகாரகன். புத்திரகாரகன் என்ன அர்த்தம்? பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை கொடுத்துருவார். பிள்ளைகளுக்காக கடன் படுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா பிள்ளைகள் பேரை கெடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கும். அடுத்து தனகாரகன், பொருளாதாரத்தை கெடுத்துருவார். பொருளாதாரம்னா கையில் காசு பணம் இருக்காது. இவ்வளோ தான். அவர் காரகத்தையும் கெடுவார், ஆதிபத்திய விஷயத்தையும் கெடுப்பார். இவ்வளோ தான். காரகத்தம்னா என்ன? அவருடைய செயல்பாடு. ஆதிபத்திய விசேஷம்னா என்ன? அவர் எந்த வீட்டுக்கு சொந்தக்காரராக இருக்கிறாரோ, எந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்காரோ அந்த வீட்டை கெடுத்துருவார். சரியா? இவ்வளோ தான். இப்போ வந்து மிதுன லக்கணம், கன்னிராசி, குரு வந்து 7, 10 கூடையவன். 12ஆம் இடத்துல இருந்தாருன்னா மனைவிக்கும் அவனுக்கும் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை. சரியா? தொழிலில் கூட்டு பிரச்சனை, நண்பர்களால் பிரச்சனை, நண்பர்கள் காலவாரி விட்டுருவாங்க, கூட்டணி நல்லா இருக்காது, கூட்டணி பிரச்சனை இருக்கும், பார்ட்னர் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், இப்படி போயிடும். இல்லைன்னா மனைவி விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், மனைவி விட்டு பிரிகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா மனைவிக்கு நிறைய வாங்கி கொடுத்து கடனால் ஆயிடுவான், ஓட்டாண்டி ஆயிடுவான். இப்படி தான் ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஷார்ட்டேஜ் ஆயிரும். அந்த ஆதிபத்தியத்தை கெடுப்பார். 7, 10ஆம் இடத்துக்குள்ள ஆதிபத்தியத்தை கெடுப்பார்.
ரைட் நேர்களே, இப்படி நிறைய சொல்லலாம். சரியா? ராசிக்கு மட்டும் பலன் கிடையாது. லக்கணத்துக்கு சொல்லலாம், தசாபுத்திக்கு சொல்லலாம், நட்சத்திரத்துக்கு சொல்லலாம், கிழமைக்கு சொல்லலாம், திதிக்கு சொல்லலாம், கரணத்துக்கு சொல்லலாம், யோகத்துக்கு சொல்லலாம், பஞ்சாங்கத்துக்கும் சொல்லலாம், அங்கத்துக்கும் சொல்லலாம். சரியா? ஸோ போதி ஜோடத்தில் நிறைய நான் சொல்லுவேன். இதில் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். 40 நிமிஷம் 1 மணி நேரமெல்லாம் பேசியிருக்கிறேன். சரியா? இப்போ தான் கொஞ்சம் குறைச்சி பேசுகிறேன். கேளுங்க, எல்லோரும் கேளுங்க. எதுவும் பிரச்சனைனா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பிரச்சனையை மட்டும் சொல்லுங்கள். சரியா? பிரச்சனையை சொல்லுங்கள், நட்சத்திரத்தை சொல்லுங்கள், லக்கணத்தை சொல்லுங்கள், தசாபுத்தி தெரிஞ்சு அதை சொல்லுங்கள். பிறந்த தேதி டைம்லாம் சொல்லாதீங்க. உங்கள் ஜாதகத்தில் என்னால் எடுத்து பார்க்க முடியாது. குறிப்புகளை சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச குறிப்புகளை சொல்லுங்கள், எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள், என்னை ஈஸியாக்குங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பரிகார வழிபாடு சொல்லுவேன். சரியா? அதை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தீரும், ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே நேர்களே, நான் அடுத்து வேணால் எல்லா தசாபுத்தியும் போடுறேன். ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை, இந்த 4 திசைக்குமே லக்கண ரீதியாக அந்தந்த புத்திக்கு எப்படி இருக்குன்னு அதை சொல்கிறேன். இருப்பினும் இப்போ ராசிக்கு சொல்லியிருக்கிறேன். ராசிக்கு 3 கிரகங்கள் சொல்லியிருக்கிறேன். சுக்கிரன், சனி பகவான், சந்திரன். இந்த கிரகங்களை இப்போதைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு அந்த கிரகத்துக்கு உண்டான கிழமைகளை சில காரியங்கள் பண்ணிங்கன்னா நல்லா இருப்பீங்க. சரியா? கையில் காசு பணத்தோட சிறப்பாக இருப்பீங்க. ஏன்னா ராசிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களை தனிப்பட்ட முறையில் டிட்டர்மைன் பண்ணுறது, தனிப்பட்ட முறையில் உங்களை அளக்கிறது ராசி தான். சரியா? ஊருக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அதை சொல்கிறது ராசி தான். வீட்டுக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அதை சொல்கிறது உங்கள் தனிப்பட்ட ஜாதகம். சரியா? ரைட் நேயர்களே, இது அப்படிப்படி 26 நிமிஷம் ஆகிப்போச்சு. சரியா? இருக்கட்டும், அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். இந்த தகவலை இருந்தாலும் கேளுங்க. ஸோ உங்களுக்கு இனிமேல் பணப்புழக்கத்துக்கு இந்த கிரகங்கள் தான், 3 கிரகங்கள் தான் இனிமேல் பணப்புழக்கத்துக்கு உங்களுக்கு இதாக இருப்பாங்க, காரணமாக இருப்பாங்க. இனிமேல் பணம் கிடைக்கணும்னா இவளால் தான் முடியும். இந்த 3 கிரகங்கள் தான் உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் பணத்தை கொடுக்கும், செல்வத்தை கொடுக்கும், பேர் போல கொடுக்கும், அந்தஸ்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். அதனால் இந்த கிரகங்களை விட்டு விடாதீங்க. இந்த கிரகத்துக்கு உண்டான கிழமைகளில் சில காரியங்களை பண்ணுங்கள், அந்த வழிபாடையும் செய்யுங்க. சரியா? சனி பகவான் அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி, அதிர்ஷ்டம் கை கொடுக்கணும்னா சனி பகவானை கும்பிடுங்க. சிவன் கோயிலுக்கு போங்க, சனிக்கிழமை தவிர சிவன் கோயிலுக்கு போங்க. 12ஆம் படி கற்பனை கும்பிடுங்க, ஐயப்பனை கும்பிடுங்க. சுக்கிரனுடைய அருள் கிடைக்கணும்னா அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். வீட்டில் மகாலட்சுமி படத்தை வச்சு கும்பிடுங்க. பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு தாயாருக்கு செந்தாமரப்பு வாங்கி கொடுங்க. சந்திரனோட அனுக்கிரகம் கிடைக்கணும்னா பௌர்ணமி தோறும் அம்பாள் வழிபாடு பண்ணுங்கள். துர்க்கையம்மன் அல்லது காளியம்மன் வழிபாடு பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா? பௌர்ணமிக்கு அம்பாள் வழிபாடு, அன்னை வழிபாடு பண்ணணும். பௌர்ணமி சந்திரனை வழிபாடு பண்ணணும், கிரிவலம் போகணும். சரியா? இந்த பிராணிகளுக்கு பறவைகளுக்கு கொடுக்குறதுல ஒரு பக்கம் இருந்தாலுமே வழிபாடும் இருக்கணும். கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணணும். அதெல்லாம் பண்ணினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருப்பீர்கள். வாழ்த்துக்களே. நிறைய டாபிக் இருக்குது, நம்மக்கிட்ட நிறைய கண்டென்ட் இருக்குது, நிறைய பேசலாம். எதை எடுத்து பேசுன்னு சில நேரம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும். நான் எதை ஒன்று நினச்சி பேசணும்னு நினைப்பேன், ஒரு இதில் போயிடுவேன். எனவே நம்ம கொடுத்த அனுபவம், அறிவு இதை வச்சு அப்படியே நான் டைவெர்ட் ஆகி அதுக்குள்ளே போயிடுவேன். சரியா? இப்போ இந்த குரு திசையை பற்றி கொஞ்சம் சொன்னேன் நான் லக்கணத்துக்கு. இதே மாதிரி ராகு திசைக்கு சொல்லலாம். ராகு திசை பெரிய பிரம்மாண்டம். அது அந்த குறிப்பாக இப்போ கொஞ்சம் வயசில் ராகதிசை நடக்கும். 3 பேருக்குமே நடக்கும். உத்திரம், அஸ்தம், சித்திரை 3 பேருக்குமே ராகதிசை நடக்கும். ராகதிசையில் ஏகப்பட்ட இடியாபச்சுக்களை நிறைய பேர் இருப்பாங்க. ராகதிசையில் என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. சரியா? ஸோ உங்களுக்கு அப்படி வேணும்னா ஜாதகத்தை பாருங்கள், ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட கொடுத்து பாருங்கள். நம்மக்கிட்டையும் பார்க்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா அதுக்கு என்னென்னு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லுவேன், பார்த்து கொடுக்கலாம். சரியா? நல்லது நடக்கும். சரியா? ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். நமக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, இந்த கோச்சார பயிற்சியெல்லாம் எப்படி இருக்குது, அடுத்து நடக்கிற குரு பயிற்சி, ராகு பயிற்சியெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்குமா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை நல்லபடியாக போகும். சரியா நேர்களே? அப்பப்போ ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். 3 வருஷத்துக்கு ஒரு தடவைனாச்சும் ஜாதகத்தை செக் பண்ணணும். சரியா? செக் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கலாம். வருமுன் காப்போம், வளமாக இருப்போம். வாழ்த்துக்கள் நேர்களே. எல்லாம் வல்ல இறைவன் கன்னிராசி நேர்களுக்கு உத்திரம், சித்திரை, இன்னொரு நட்சத்திரம் அஸ்தம் 3 நட்சத்திரத்துக்குமே சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகள் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயிலோடு நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. இது போக தினமும் ஒரு வீடியோ போடுறேன். யாருக்கு லக்கி டேஸ், லக்கி நம்பர், கோடிகளை தட்டி தூக்குவர் யார், கோடிகள்லாம் என்ன எல்லாரும் கோடிகள் கிடைக்காது, யாரோ ஒருத்தர் கிடைக்கும். அந்த கோடீஸ்வர யோகம் யார் கிடைக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். டெய்லி 4 மணிக்கு வரும். அதில் பாருங்கள். நட்சத்திரத்துக்கு சொல்லுவேன் நான். சரியா? உங்கள் ராசிக்கும் சொல்லுவேன், நட்சத்திரத்துக்கு பலன் சொல்லுவேன். அது அன்றாட பொழுதுக்கு. சரியா? அன்றாடம் உள்ளதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? வாழ்த்துக்கள். கமெண்ட் பாக்ஸில் பிரச்சனை மட்டும் சொல்லுங்கள். இந்த பயோடேட்டாலாம் அனுப்பிட்டுருக்காதீங்க, பிரச்சனை மட்டும் சொல்லுங்கள். ஜாதகம் பார்க்குறவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ கொடுங்க. ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு தான் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். கேள்வி கேட்குறவங்க ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கமெண்ட் பாக்ஸில் கேட்குறது தான் சிறப்பு. நான் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ரியாக்ட் பண்ணுவேன், ரிப்ளை பண்ணுவேன். ஓகே நேர்களே, வாழ்த்துக்கள். வளங்களை பெறுங்கள், நல்லபடியாக வாழுங்கள். இறையொருள் கிடைக்கட்டும், இன்பம் பெருகட்டும், ஏற்றம் உண்டாகட்டும். வாழ்க வளமுடன். நன்றி நேர்களே.